வெல்கம் ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேப் எக்ஸைஸ் 2.0 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ பாலினாமியல். ஸோ எக்ஸைஸ் சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது, ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ பாலினாமியல் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு தென் நம்ம சம்க்கு போயிடலாம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ரட்டிக் பாலினாமியல். குவாட்ரட்டிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ax ஸ்கொயர் plus bx plus c. இந்த a bன்றது என்னது? a and b are the coefficient of x squared and x. ஓகே, சரி. இப்போ நம்ம லீனியர் பாலினாமியல் ax plus b, இதுக்கு ஜீரோஸ் எப்படி இருக்கும்? ஜீரோஸ் will be in the form of x is equal to minus b by a. எத்தனை ஜீரோ இருக்கும்? லீனியர் பாலினாமியலுக்கு ஒரே ஒரு ஜீரோ. அப்போ குவாட்ரட்டிக் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? குவாட்ரட்டிக் பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 ஜீரோஸை நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா alpha and beta. alpha and beta. இந்த alpha and beta வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண போறேன். அதாவது alpha plus beta, sum of the zeros. alpha and beta, alpha plus beta. alpha plus beta எப்படி இருக்கும்னா minus b by a. minus b, bன்றது என்னது? coefficient of x. இப்போ minus coefficient of x divided by a. ன்றது என்னது? coefficient of x square. coefficient of x square. So அப்ப alpha plus beta is equal to minus b by a. இது ஒரு ரூல். இன்னொரு ரூல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் alpha into beta, alpha into beta. alpha into beta எப்படி இருக்கும் அப்படின்னா c by a. இப்ப cன்றது என்னது? cன்றது என்னது? கான்ஸ்டன்ட். c is a constant. ஏன்றது என்னது? மறுபடியும் coefficient of x square. So coefficient of x square. So ரெண்டு ரூல், alpha plus beta is equal to minus b by a, alpha beta is equal to c by a. Sum of the zeros and product of the zeros. இந்த sum of the zeros and product of the zeros வச்சு என்னால ஜெனரல் ஃபார்ம் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியும். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. x square minus alpha plus beta into x plus alpha beta. So general form of a quadratic polynomial என்னது? ax squared plus bx plus c. Sum of the zeros and product of the zeros வச்சு எப்படி எழுத முடியும் அப்படின்னா x squared minus alpha plus beta into x plus alpha beta. இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் இந்த ஹோல் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம டைரக்டா எக்ஸசைஸ்க்கு போகலாம். புக் எடுத்துக்கோங்க. Page number 33, exercise 2.2, question number 1. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficient. The relationship between the zeros என்னது? Alpha plus beta is equal to minus b by a. Alpha beta is equal to c by a. இதுதான் relationship. இந்த ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணி இந்த கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அது இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? First we have to find the zeros. சரி, let us go into the sum. So first sum, first subdivision, x squared minus 2x minus 8. நான் சொன்ன மாதிரி since it is a quadratic polynomial and the power of x is 2, அதாவது the highest degree is 2, we should get 2 zeros. So ரெண்டு zeros நமக்கு கிடைக்கணும். சரி, எப்படி நம்ம zeros find out பண்ண போறோம் அப்படின்னா first coefficient of x squared பாருங்க. coefficient of x 1 இருந்துச்சு அப்படின்னா we can go by 3 factorization method, 3 factor method அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? coefficient of x squared வந்து வெறும் 1 இருந்துச்சுன்னா 3 factor method மூலமா போனா ஈஸியா கிடைச்சிரும். So minus 8, take the last term minus 8. இப்போ இதை நீங்க ஃபேக்டர் பண்ணணும். அப்படி ஃபேக்டர் பண்ணும்போது if you add you should get the middle term, if you multiply you should get the last term. ஸோ இப்போ ரெண்டையும் நான் ஃபேக்டர் பண்றேன், அதாவது ஸ்பிளிட் அப் பண்றேன். பண்ணும்போது எப்படி எழுதுறேன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 4 into 2, 4 2s are 8. So 4க்கு மைனஸ் கொடுத்துறேன். What is minus 4 plus 2? Minus 4 plus 2. ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா I'm getting the middle term minus 2. இதே minus 4 into 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? I'm getting the last term. So if you add you should get middle term. If you multiply you should get the last term. MTLT நான் போட்டுருக்கேன். சரி, இப்போ இதை வச்சு நான் வந்து ஜீரோஸ் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. x minus 4 x plus 2. Actually x minus 4 and x plus 2 are the factors. அவ்வளவுதான். இந்த ஃபேக்டர் தான் 0 ஆகுது.
ஓகே. ஏன் ஃபேக்டர் 0 ஆகுது? நமக்கு தான் தெரியும் இல்லையா? என்னத்த நம்ம ஃபேக்டர்ன்னு சொல்லுவோம்? டிவைஸர ஃபேக்டர்ன்னு சொல்லுவோம். ஒரு டிவைஸர நம்ம எப்ப ஃபேக்டர்ன்னு சொல்லுவோம்? ரிமைண்டர் 0ன்னு வரும்போது நம்ம ஃபேக்டர்ன்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம இப்போ உள்ள போலாம். ஸோ இப்போ நான் தனித்தனியா 0க்கு ஈக்குவேட் பண்றேன். x - 4 = 0 or x + 2 = 0. So x = 4 or x = -2. அதாவது எனக்கு 2 ஜீரோஸ் கிடைச்சிருக்கு. அத நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பா = 4, பீட்டா -2. இப்ப வெரிஃபிகேஷன் பண்ணலாம். What is alpha plus beta? Alpha plus beta is equal to 4 minus 2 is equal to 2. What is alpha beta? Alpha beta is equal to multiply பண்ணுங்க ரெண்டையும். So 4 into 2. What is 4 into -2? It is -8. Okay. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜெனரல் ஃபார்ம் ஆல்பா பிளஸ் பீட்டா வச்சு எப்படி எழுதுறது? x² minus alpha plus beta into x plus alpha beta. எங்க இந்த ஃபார்மேட்ல இத வச்சு எழுதுங்க பார்ப்போம். x² minus alpha plus beta என்னது 2x. Alpha beta என்னது -8. So hence proved. Actual answer is verified சொல்லிருக்காங்க. So hence verified. How? கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चन என்னது? x² minus 2x minus 8. நம்ம 0 என்னன்னு கண்டுபிடிச்சோம்? alpha is equal to 4, beta equal to -2. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு alpha plus beta and alpha beta process apply பண்ணி we are getting the same question, அதாவது same polynomial x² minus 2x minus 8. Hence verified the given above. சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே. செகண்ட் சப்டிவிஷன் 4s² minus 4s plus 1. இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s² என்னவா இருக்கு? 4 இருக்கு. நான் என்ன சொன்னேன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s², அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி வேரியபிள், ஹையஸ்ட் பவரோட வேரியபிள், அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்தா தான் 3 ஃபேக்டர் போகணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க 1 இல்ல. 1 இல்லாம என்ன இருக்குது? 4 இருக்கு. சோ அப்ப நம்ம 3 ஃபேக்டர் பண்ண முடியுமா? 3 ஃபேக்டர் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க். சோ அதனால இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம். ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் process பண்ண போறேன். ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம். எப்படி நான் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் process பண்றேன்னு பாருங்க. 4x² minus 4s plus 1, 4s² minus 2s minus 2s plus 1. இது எப்படி சார் பண்ணது? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 அது ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா 2 into 2. நான் என்ன சொன்னேன்? ஆட் பண்ணா மிடில் டேர்ம் வரணும், மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் டேர்ம் வரணும். ஸோ ஆட் பண்ணுங்க -2 -2. ஆட் பண்ண என்ன வருது? -4 மிடில் டேர்ம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க -2 into -2. -2 into -2 என்னன்னு வருது? +4. ஸோ த லாஸ்ட் டேர்ம் அது கிடைச்சது. ஸோ இதை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து காமனா 2s எடுங்க. எடுத்தீங்கன்னா 2s minus 1. அடுத்த 2 டேர்ம்ல இருந்து -1 மட்டும் காமன் எடுங்க. எடுத்தீங்கன்னா 2s minus 1. இப்போ இதுல இருந்து என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து 2s minus 1 காமன். மிச்சம் இருக்கிறது 2s minus 1. ஸோ அப்போ 2s minus 1 into 2s minus 1. இது 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 2s minus 1 equal to 0 or 2s minus 1 equal to 0. அப்போ s என்ன ஆகும்? s is equal to 1/2. s is equal to 1/2. 1/2. ஸோ இப்போ 2 ஜீரோஸ் கிடைச்சிருக்கு. 2 ஜீரோஸ் என்னது? 1/2 and 1/2. ஓகே. இப்போ நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா பண்ண போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 2 ஜீரோ ஆட் பண்ணுங்க. 1/2 plus 1/2. ஆன்சர் என்ன? 1. அடுத்து ஆல்பா பீட்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/2 into 1/2. ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/4. சரி, நமக்கு என்ன ஜெனரல் ஃபார்ம் தெரியும்? ஜெனரல் ஃபார்ம் என்ன? x² minus alpha plus beta into x plus alpha beta. அதை இங்கே அப்ளை பண்ணுங்க. x² minus alpha plus beta, அதாவது minus x alpha plus beta 1 plus alpha beta என்னது? plus 1/4. இப்போ இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா, LCM எடுத்தீங்கன்னா 4s², அதாவது 4x², நீங்க क्वेश्चनல s² கொடுத்திருக்காங்கன்னா 4s² minus 4s plus 1. அவ்வளவுதாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போலாம். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன். क्वेश्चन 6x² minus 3 minus 7x. அதாவது
குடுத்திருக்கக்கூடிய பாலினாமியல் ஒரு ஆர்டர்ல இல்ல. என்ன ஆர்டர்ல இருக்கணும்? ஆக்சுவலா ஹையஸ்ட் ஆர்டர்ல இருந்து லோயஸ்ட் ஆர்டர் இந்த ஆர்டர்ல போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆர்டருக்கு ஏத்த மாரி மாத்திர்றேன். ஸோ 6x² - 7x - 3. சரி. இப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்னது? 6. அப்ப நான் டைரக்ட்டா 3 ஃபேக்டரைஸ் சம்ம முடிச்சிட முடியுமா? முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டெர்ம். மிடில் டெர்ம நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். ஸோ அது மிடில் டெர்ம ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 3 ஃபேக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -18. எப்படி -8 வந்துச்சு? 6 × -3 -18. சரி. அத நான் ஃபேக்டர் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? ஆட் பண்ணா மிடில் டெர்ம் கிடைக்கணும். அதே மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் டெர்ம் கிடைக்கணும். கிடைச்சிருச்சு எனக்கு. 2மே கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப நான் அத ஃபேக்டர் மிடில் டெர்ம ஸ்ப்ளிட் பண்றேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் பாருங்க. 6x² - 9x + 2x - 3. ஃபர்ஸ்ட் 2 டெர்ம்ல இருந்து 3x காமனா எடுக்கிறேன். எடுத்தா 2x - 3 பிளஸ் ஆல்ரெடி இருக்க ஒரு 2x - 3. இப்ப இதுல இருந்து எது காமனா இருக்கு? 2x - 3 காமனா இருக்கு. 2x - 3 × 3x + 1. இப்ப இது 2யும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2x - 3 = 0 ஆர் 3x + 1 = 0. ஓகே. அப்ப x என்ன கிடைக்கும்? x = 3/2 ஆர் x -1/3. ஒரு 2 ஜீரோஸ் கிடைச்சிருச்சு. என்னது? ஆல்பா அண்ட் பீட்டா. ஸோ ஆல்பா இஸ் 3/2, பீட்டா இஸ் -1/3. ஸோ இத 2யும் வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டான்னா என்னது? 3/2 -1/3. இது 2யும் எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா, நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7/6ன்னு கிடைக்கும். ஆல்பா, பீட்டா 2யும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3/2 × -1/3. 3 கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து -1/2ன்னு கிடைக்கும். ஓகே. இத நம்ம வந்து ஜெனரல் ஃபார்மட்ல எழுதணும் அப்படின்னா, x² - ஆல்பா பிளஸ் பீட்டா × x. அப்போ -7/6x ஓகே. பிளஸ் ஆல்பா, பீட்டா. ஆல்பா, பீட்டா என்னது? -1/2. இப்ப இதுக்கு 6 வச்சு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6x² - 7x இங்க 2 தான் இருக்கு. 2 6ஆ மார்க்னா யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 3. So numerator and denominator both-யுமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. So -3. So you'll be getting the answer as 6x² - 7x - 3. That is what the same question. 6x² - 7x - 3. Hence verified. சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஈஸியானது. நம்ம அடுத்து subdivision 4, 5, 6 கண்டினியூஸா பார்ப்போம். First question, 4th subdivision. 4u² + 8u. இப்ப இந்த 4u² + 8u எப்படி நான் வந்து ஜீரோஸ் கண்டுபிடிச்சு வெரிஃபிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் 2யும் 4 ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u² + 2uன்னு கிடைக்கும். ஓகே. இப்ப இது 2ல இருந்து நான் u காமன் எடுத்தேன்னா, u × u + 2. ஸோ இப்ப இத 0க்கு ஈக்குவேட் பண்ணா டைரக்ட்டா u = 0, u = -2ன்னு கிடைக்கும். அதாவது u + 2 = 0ன்னு வரும். அதனால u = -2. ஓகே. ஸோ அப்ப 2 ஜீரோஸ் கிடைச்சிருச்சு. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பண்றேன். ஆல்பா பிளஸ் பீட்டா = 0 - 2 -2. ஆல்பா பீட்டா 0 × -2. 0 × anything 0. ஸோ இப்ப நான் வந்து ஜெனரல் ஃபார்ம்ல போடுறேன். ஜெனரல் ஃபார்ம் என்னது? x² - ஆல்பா பிளஸ் பீட்டா × x பிளஸ் ஆல்பா பீட்டா. ஸோ இதுதான் ஜெனரல் ஃபார்ம். ஸோ இந்த ஜெனரல் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணி பார்க்கிறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா -2. -2 × மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ u² + 2u. ஸோ என்ன கொஸ்டினோ அது நமக்கு கிடைச்சிருச்சு. Hence verified and what we did was right. ஓகே. ஸோ 5th subdivision போவோம். t² - 15. ஓகே. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. திடீர்னு பயந்துறக்கூடாது. ஸோ t² - 15. இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா, a² - b² ஃபார்ம்ல இருக்கு. a² - b² என்ன ஃபார்மட்ல இருந்திருக்கும்? a² - b² என்ன ஃபார்மட்ல இருந்திருக்கும் அப்படின்னா, a + b × a - b. அப்ப இது எப்படி இருந்திருக்கும்னா, t² - √15² √15 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 15ன்னு கிடைச்சிரும். ஸோ இப்ப நான் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றேன். என்ன ஐடென்டிட்டி? a + b × a - b ஐடென்டிட்டி யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணேன் அப்படின்னா t + √15 × t - √15. 2 0 தனித்தனியா செப்பரேட் பண்ணுங்க. ஸோ t + √15 = 0ன்னு போட்டீங்கன்னா t = -√15, t - √15 = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா t = √15. அப்ப இதுல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் 0. ஆல்பா பீட்டா √15 × √15 15. ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, அந்த -15. ஸோ இப்ப இது ஜெனரல் ஃபார்ம்ல போட்டீங்கன்னா t² கிடைச்சிருச்சு. ஆல்பா பிளஸ் பீட்டாவே கிடையாது. அப்ப இந்த எக்ஸ்ட்ராமே இல்ல. ஸோ டைரக்ட்டா ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா என்னது? 15. ஸோ t² - 15 கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் திரும்ப கிடைச்சிருச்சு. 6th subdivision பாருங்க. 3x² - x - 4. இத நான் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டெர்ம் பண்றேன். ஏன்? ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கூட 1 இல்ல. அதனால ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டெர்ம். அதுக்கு நான் யார யூஸ் பண்ணிக்கலாம்? 3 ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா -12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 4 × 3 -12. அப்போ -4 + 3. 2யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா
மிடில் டேர்ம் கிடைக்கணும். 2யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் கிடைக்கணும். கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ அதை நான் யூஸ் பண்ணி 3x² - 4x + 3x - 4. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் வந்து எக்ஸை காமன் எடுங்க. அடுத்த 2 டேர்ம்ல இருந்து எதையும் காமன் எடுக்க முடியாது, அப்படியே வச்சிருங்க. ஸோ இப்போ இதுல இருந்து எது காமன் எடுக்காம 3x - 4 பேலன்ஸ் x + 1. இதுக்கப்புறம் என்ன பண்றது உங்களுக்கு தெரியும். செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு இந்த ரெஸ்ட் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணலாம். ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ எக்ஸைஸ் 2.2 செகண்ட் கொஸ்டின், அதே பேஜ் நம்பர் 33. கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் a quadratic polynomial each with the given numbers as sum and product of its zeros respectively. அதாவது sum of the zeros-உம் product of the zeros-உம் நான் கொடுத்துட்டேன். எனக்கு நீ ஒரு quadratic polynomial கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்றான். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது என்னது? sum of the zeros and product of the zeros. sum of the zeros நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாவை நான் 1/4 எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ், அதாவது ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டாவை நான் -1 எடுத்துக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா இது ஒரு டேர்ம்ல எழுதுற ஜெனரல் டேர்ம். நம்ம ஜெனரலாவே பேசிக்காவே வாட் இஸ் த ஜெனரல் டேர்ம் ஆஃப் குவாட்ரடிக் பாலினாமியல்? ax² + bx + c இல்லையா? சரி, ஓகே. இப்போ இதுல 1/4ன்றது என்னது? என்ன ஃபார்மேட்? ஆக்சுவலா நமக்கு தெரியும், -b/a. சரி, இது என்னது? c/a. ஆனா a டேர்ம் இல்லையே. அப்ப இந்த -1 என்னவாக இருந்திருக்கலாம்? -4/4 ஆக இருந்திருந்தால் -1 ஆக வரும். ஏன் சார் -4/4 எடுக்குறீங்க? -5/5 எடுக்கக்கூடாதா? -3/3 எடுக்கக்கூடாதான்னு? எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க நமக்கு a ஓட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் -4/4 எடுப்பேன். இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? c/a ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப இதுல இருந்து எனக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? a 4, b -b1, அப்ப b -1, c டைரக்டாவே -4. b மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. -b = 1ன்னா b வந்து -1. ஏன்னா எனக்கு b தான் வேணும். எனக்கு -b தேவையில்ல. அப்ப கையில a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. டைரக்டா கொண்டு போய் ஜெனரல் ஃபார்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வேலை முடிஞ்சு. சோ 4x² - x - 4. 4x² - x - 4. அவ்வளவுதாங்க. சம் ஓவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. √2, 1/3. அப்போ சம் ஆஃப் த ரூட் ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து √2, ஆல்பா பீட்டா வந்து 1/3. சரி, ஓகே. ஆல்பா பிளஸ் பீட்டாவும் இருக்கு, ஆல்பா பீட்டாவும் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து -b/a. ஆனா இங்க √2ல இருக்கு. ஆல்பா பீட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இது c/a ஃபார்மேட்ல இருக்கு. சோ பிரச்சனை இல்ல. அப்ப a என்னவா இருக்கணும்? 3 தான் இருந்திருக்கணும். சரி, ஓகே. அப்போ மேல இருக்கக்கூடிய b என்னவா இருந்திருக்கணும்? -b ஆக இருந்திருக்கணும். -b வந்து √2/3 இருந்திருக்கணும். அதாவது 3√2/3. இந்த ஃபார்மேட்ல இருந்தா √2 கிடைக்குமா? அதாவது ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. ஒரு ஸ்டெப் பிஹைண்ட் போங்க. சரிங்களா? ஏன்? ஏன்னா நமக்கு அந்த -b/a யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால. சோ இது -b/a. சரி, ஓகே. சோ இப்போ நமக்கு a தெரிஞ்சிச்சு. a என்னது? a = 3. b கிடைச்சிருச்சு. b என்னங்க? -b 3√2னா b என்னது? -3√2. ஓகே. c என்னது? கான்ஸ்டன்ட். அது டைரக்டாவே கிடைச்சிரும் 1. இப்போ நம்ம ஜெனரல் ஃபார்ம் என்னது? ax² + bx + c. இத இங்க அப்ளை பண்ணுங்க. 3x² - 3√2x + 1. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்த்துக்கோங்க. 3√2 = -b. ஆனா எனக்கு என்ன வேணும்? b. சோ -b = 3√2னா b = -3√2. இந்த மைனஸ் இங்கே கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான். அதே மாதிரியே நமக்கு ஒரு a வேல்யூ கிடைச்சிருச்சு. அத வச்சு நீங்க இத வந்து டெவலப் பண்ணுங்க. இந்த ரூட் எப்படி இருந்திருக்கும்? ஃபியூச்சருக்கு போகாதீங்க. பாஸ்ட்க்கு வாங்க. பிஹைண்ட்க்கு வாங்க. ஒரு ஸ்டெப் பிஹைண்ட்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா சம் கிடைச்சிரும். ஓகே. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் 0, √5. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா = 0. ஆல்பா பீட்டா = √5. அடடா, இங்க ஏவே காணோமே. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. a இல்ல கொஸ்டின்ல, அதாவது கொடுக்கல அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாவே we have to take it as 1. சோ அத தான் நான் எடுத்திருக்கேன். சோ 0/1 √5/1. சோ இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? -b/a. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? c/a. சோ இது வந்து நான் என்ன எழுதலாம்? a, b and c. சோ வாட் இஸ் a? 1. வாட் இஸ் b? -b = 0னா b = -0. அதாவது 0. b = 0 ஜெனரலி. c டைரக்டா எழுதிடலாம்னு சொல்லிருக்கேன். சோ c = √5.
ஜெனரல் ஃபார்ம் என்னது? ax ஸ்கொயர்ட் பிளஸ் bx பிளஸ் c. அப்படியே a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஸ்கொயர் b 0 ஆயிடும். அப்ப இந்த டேர்மே கிடைக்காது. பிளஸ் c. c என்னது? √5. அவ்வளவுதாங்க. சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரியே 4, 5, 6 அண்ட் சப்டிவிஷன்ஸ். 4th, 5th அண்ட் 6th சப்டிவிஷன் பாருங்க. 4th சப்டிவிஷன் 1,1. அப்போ சம் ஆஃப் தி ஜீரோஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. 1/1. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1. அதையும் 1/1. ஏன்? ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கான்ஸ்டன்ட் அப்படி எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம டிஃபால்ட்டா 1 அசியூம் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ இது மைனஸ் b பை a, இது c பை a. ஜெனரல் ஃபார்ம் என்னது? ax ஸ்கொயர்ட் பிளஸ் bx பிளஸ் c. ஸோ இதில் ஏபிசியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏயோடது 1 எக்ஸ் ஸ்கொயர், பியோடது -1. -b ஈக்குவல் டு 1னா b ஈக்குவல் டு -1. ஸோ -x + 1. இதே மாதிரி 5th சம் பாருங்க. -1/4, 1/4. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/4. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1/4. எதையும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டைரக்டாவே கொடுத்துட்டான். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னது? ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. ஸோ 4x ஸ்கொயர்ட் + x + 1. 6th சப்டிவிஷன் பாருங்க. 4,1. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 4, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம 1 அசியூம் பண்ணிக்கணும். இப்போ 4/1 என்னது? -b/a, 1/1 c/a. இதுல இருந்து ஏபிசி தெரியும். a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -4, c இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ x ஸ்கொயர்டு -4x + 1. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது 2 சம் தான் இருக்கு. ஒவ்வொரு சம்லையும் 6 சப்டிவிஷன், மொத்தம் 12 சம். 12 சம்னு பார்த்துட்டோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினேட்டர்ல 6th சம் மட்டும் பாதி போட்டுட்டு மிச்சத்தை ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. Next we will meet on exercise 2.3.